குட் மார்னிங். காலையிலே டைம். வீட்டில் வந்து மாமியார் அரி உப்புமா செய்கிறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. பிஸி மார்னிங். வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை. பையனுக்கும் உடம்பு சரியில்லை. கெஸ்ட்டு வந்துட்டு போனதுலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது எனக்கு தெரியுது. ஃபஸ்ட் வந்துட்டு மாமியாருக்கு, அடுத்தது பையனுக்கு, இப்போ எனக்கு. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கையமாக அலைஞ்சிட்டு இருக்கோம். பையன்தான் வாமிட்லாம் பண்ணிவிட்டு, அவருக்கு வந்துட்டு இருமல் வர ஜாஸ்தி இருக்குங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு 1 வீக்காகவே வீடு வந்துட்டு அன்நார்மலாகவே இருக்குது. எப்போ இதெல்லாம் நார்மல் லைஃப் வருமோன்னு இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை படுத்தி எடுத்துடுறாங்க. ஏன்னா எனக்கும் வேறு உடம்பு சரியில்லைங்களா, குழந்த வேறு வச்சிட்ருக்கோம்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லைஃபை ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. தம்பியை வேறு பார்க்கணும், என்ன பார்க்கணும், அப்படியே போயிட்டு இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு இப்போ பெட்டராக ஆகிட்டேன் நான். பையனும் அப்படி தான். பையனுக்கு ஈவினிங் ஆச்சுன்னாவே ஃபீவர் வருது. மார்னிங்கெல்லாம் அவருக்கு ஓகே தான், இருமல் இருக்கும். ஆனால் ஈவினிங்கில் மட்டும்தான் ஃபீவர் வருது. ஏன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போனால் அது கிளைமேட் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. காலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் அரி உப்புமா தான் எங்கள் மாமியார் தான் செய்கிறாங்க. இது அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம். நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தான் பண்ணிகிட்டே இருக்கேன். மாமியார் தான் சமைக்கிறாங்க. கட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் என்னோடய டிபார்ட்மெண்ட். அதை தான் நான் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் மூத்தார் எங்கள் மாமியாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷில் இது ஒன் ஆஃப். ஸோ காலையில் அரி உப்புமா. நம்மலாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் அதெல்லாம் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டது கூட இல்லை. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான். தேங்காய் அது துருவி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது துருவுறதுக்கு எங்கள் மூத்தார் வருவார். அது அவருடைய டிபார்ட்மெண்ட். கட்டிங் மட்டும் என்னோடய டிபார்ட்மெண்ட். அப்படியே காலையில் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சால் சீக்கிரம் முடிஞ்சிடும். மாமியார் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அரி உப்புமாவில் கண்டிப்பாக காலையில் வடை இருக்கும். எங்கள் வீட்டில் வடை இல்லைனா தான் அது அப்படி இருக்கும். ஏன்னா எங்கள் மாமியாரோட ஃபேவரட் டிஷ் இல்லையா. ஸோ மாமியாருக்காக ஹஸ்பண்ட் பார்த்து பண்ணுவாங்க. வடை கண்டிப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவாங்க வடை வாங்குறதுக்கு. மூத்தார் பையன் வேறு இருக்காரா, அவருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால் செய்வாங்க. எங்கள் மாமியார் அப்படியே பார்த்து பார்த்து செய்கிறாங்க அரி உப்புமாவை. அவ்வளோதான். வெங்காயம் இஞ்சி எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே குக்கரில் வந்துட்டு ரைஸ் கழுவி வச்சுருந்தாங்க. பச்சரிசி அதில்
மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டாங்க. இவ்வளோதான். ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அரி உப்புமா ரெடி. ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது இதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடி பிடிச்சிருச்சு. என் மூத்தார் பையன் குழந்தையோட விளையாடிட்டு இருக்காங்க. அடி நல்லாவே பிடிச்சிக்கிச்சு. அதான் எங்கள் மாமியார் குக்கரோட போராடிட்டு இருக்காங்க. தேங்காய் துருவி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். குக்கர் ஆஃப் பண்ணதுமே அது மேலே போட்டுட்டாங்க. சும்மா அப்படியே கிளறி விட்டுட்டாங்க. அடி பிடிச்ச குக்கரை பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இது கண்டிப்பாக தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சா தான் க்ளீன் பண்ண முடியும். அது பார்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு வேலையா? அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். க்ளீனிங் தானே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் துருவி போட்டாங்க இல்லையா, அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாமியார். அதான் கொத்தி கொத்தி விடுறாங்க. கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. விசில் விட்டாங்க இல்லையா, அதில் அப்படியே கொத்தி கொத்தி விட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டாங்க தேங்காயோட. உப்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். நானும் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. உப்பு மட்டும்தான் கம்மியாக இருந்தது. ஆனால் வடையில் உப்பு இருந்ததுனால அதை நாங்கள் மேட்ச் பண்ணிட்டோம். வடைக்கு வந்துட்டு சாம்பார் கொடுத்ததுனால எங்கள் மூத்தார் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாரு. எங்கள் மாமியார் பார்க்குறாங்க உப்பு இருக்கான்னுட்டு. தெரியலையே, அது தெரியுறாங்களா? பால்கார அக்கா வராங்க. என் பையன் பாத்திரத்தை எடுத்துட்டு முதல் ஆளாக போய் நின்றுட்டாரு. சவுண்டு கேட்டால் போதும் போய் நின்றுடுவார். இந்த அக்கா தான் நமக்கு ஆல் டீட்டெயிலும் கொடுக்குறவங்க. நடமாடும் கூகுள். இவங்க எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டு போவாங்க. ரேஷன்லேருந்து இபிலேருந்து எல்லா விஷயங்களும் இவங்க தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பப்படம், அரி உப்புமாக்கு பப்படம் இருக்கணும். இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் ரைஸாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் பப்படம் எப்போவுமே பப்படம் இருக்கும் நம்ம வீட்டில். எங்கள் மாமியார் செஞ்ச அரி உப்புமா திறக்க முடியல, திறந்துட்டேன். அவ்வளோதான். அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய வெந்தயம் போட்டு வர்றாங்கப்பா. ஆனால் எனக்காக கொஞ்சமாக போட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் வேண்டாம் கொஞ்சமாக போடுங்கன்னுட்டு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். வழக்கம் போல் விளக்கேற்றிட்டாங்க. காலையில் விளக்கேற்றினா தான் வீடு வீடாகவே இருக்குது. அது என்னவோ தெரியல, எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வடை வாங்குறதுக்கு தான் கிளம்புறாங்க. என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டில் போகிறாரு. எங்கள் மூத்தார் பையன், என் பையனை வேறு பம்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் போகிறதுனால பையனும் பொண்ணுன்னு ஒரே ஆடம். வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. வடை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அபிராமி ஹோட்டல் வடைக்கு ஃபேமஸ். அது இங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், சமோசா, வடை, கூடவே கார சட்னி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி காலையிலைக்கு. எல்லாருக்கும் 2 வடையாக கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சமோசாவும் நல்லா சூடாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வடை இல்லைன்னா அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஒன்று பசும்பால், ஒன்று காஃபிக்கு. இது எங்கள் மூத்தார் பையனுக்கு காஃபி போடுறதுக்கு. இது வந்து பையனுக்கு பசும்பால். 2மே வச்சுருக்கேன். பால் பொங்க வரப்போகுது. அது கொஞ்சம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுவேன். பையனுக்கு கொடுக்கணும். 5 வயசு வரைக்குமாவது பசும்பால் கொடுக்கணும்னுட்டு. ஷாப்பிங்கு கிளம்பிட்டாங்க. கேரளா போகிறாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. அதனால் கிளம்புறாங்க எல்லாருமே. ഫോണും ഞാൻ കൊണ്ടുവരില്ല. ഫോണൊക്കെ எங்கள் மாமியார் கிளம்பலாமா வேணாமான்னு ஒரே டவுட்டுலேயே இருக்காங்க. ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. பாருங்கள், மணி 12க்கு ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க. இது நேற்று ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்களா. ஷர்ட் வந்து கலர் அவருக்கு பிடிக்கலையா, அதனால் மறுபடியும் போயிட்டு மாற்றிட்டு வர்றதுக்கு கிளம்பிட்டார் அவர். எங்கள் மூத்தார் பையன், அது அவர் கையில் இருக்குது பாருங்கள். அந்த ஷர்ட் அவருக்கு பிடிக்கலைங்களா, அதனால் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுறாரு அவர். மறுபடியும் செஞ்சுருந்தான். എല്ലാത്തിനും ചേർന്ന കളർ എടുക്കാൻ പറഞ്ഞത് അങ്ങനെ അടിക്കണം. പഴയ മോഡലല്ല അല്ല ഞാനല്ല ഇന്നലെ പറഞ്ഞേ. ഇപ്പൊ പഴയ സ്ഥലത്താണോ? பையன் மாற்றணுன்றாங்க. மூத்தார் வேண்டாம் நல்லா இருக்குன்னு சொல்லுறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன்.
எங்கள் மூத்தார் அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் வச்சுட்டாங்க. உண்மையிலே பையனுக்கு நல்லா தான் இருக்குது. அவருக்கு என்னவோ காக்கின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சான். எடுக்கும்போது நல்லா இருந்துச்சான். வீட்டு வந்து போட்டு பார்த்தப்போ நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டார் அவர். இங்கே பாருங்கள், சுக்கு வெல்லம் பாதி காலி அரைச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் லஞ்சுக்கு வந்துட்டு பப்படம் கொஞ்சமாக தான் பொரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் போயிருக்காங்க இல்லையா, எப்படின்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு எனக்கும் மூத்தார் பையனுக்கும் தான், அதனால் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேறு இருக்குது. அப்படியே எடுத்து வச்சுருவோம். நம்ம அப்படியே எடுப்போங்களா. பயறு, நாடன் காய் சொல்லுவாங்க இல்லையா, கயப்புக்காய், அது பாவக்காய், காராமணியெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. இது மூத்தாருக்கும் எங்கள் மாமியாருக்கும். எங்களுக்கு தான் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி ஷாப்பிங் இருக்கு இல்லையா, அதனால் சிம்பிளாகவே வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் காரக்குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. எங்கள் மூத்தார் காலையிலேயே சொல்லிட்டாங்க காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சவுச்சாவு, நிறைய காய் ஒரே மாதிரியாக இருக்கா, எல்லா காயும் போட்டிருக்காங்க. முள்ளங்கியும் போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கும் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா காயும் ஒரே மாதிரியாக தெரியுது எனக்கு. அதோடு பாருங்கள், ரைஸு ஃபுல்லாக வடித்து வச்சுருக்காங்க. எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க மட்டரிசி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. இது அவங்களுக்கு அவ்வளோவா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஈவினிங் டைம் டீ குடிக்கிறோம். பசங்க வந்துட்டாங்க, வழக்கம் போல் முடிய கட்டுறாங்க. எஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டைம் செட் பண்ணுறீங்களா? இதில் செட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக செடிங்களுக்கு போயிடும். அதுதான் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். சரிங்க, பையன் பார்த்து கஷ்டப்படுவோம். எந்த பையன்? எந்த பையன்? எங்க பாருங்க, எங்க மாமியார் அவங்க பேரன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. நேற்று அவங்க பேரன் பார்த்துட்டு வருத்தப்படுவாங்களாம். அதனால யாருக்கா அப்ப பேத்திங்களுக்குலாம் இல்லையா ஆசை இல்லையா? ஆயிரம் இருந்தாலும் அவங்க தாத்தா எப்போ வாங்கி கொடுப்பாங்க? இந்த ஓரம் பண்ணாதீங்க. இன்னும் அடிஷ்னலாக வர வாங்கிட்டு வந்திருக்காரு. முண்டு இருக்கா? பாப்பாக்கு இருக்கு. இல்லை, 2 முண்டு இருக்கா? 1 தான். இவனுக்கு கட்டுறதுக்கு மொத்தம் 7 வாங்கிட்டு வந்திருக்காரு. இதில் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது. எங்கள் மூத்தார் இப்போ மழைக்கு சூடாக வாங்கிட்டு வந்திருக்காங்க வித் கார சட்னி. இந்த சட்னி சாப்பிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? சரி. வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்.